அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாவக்காய் வச்சு ஒரு பிட்லா கூட்டு பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியாக பண்ண போகிறோம். பாவக்காய் இருந்ததுன்னா அதனோட 2 தக்காளியும் எடுத்து வச்சுக்காங்க. ஒரு 3-4 பாவக்காய், 2 தக்காளி, ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்காங்க. பாவக்காயை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய விதையை நீக்கிட்டு நல்லா அலம்பிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்காங்க. 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு முதல்லையே ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்காங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதில் வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பை முதல்ல போடுறோம். அடுத்ததாக அதில் நறுக்கி வச்சுக்கிற 2 தக்காளியும் போடுறோம். பாத்திரம் இப்போ தான் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் தான், அதனால தான் அதிலே அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 2 தக்காளியும் அதில் போட்டுட்டு நம்ம 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க. பாசிப்பருப்பு போட்டு அடுத்ததா பாவக்காய் நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயும் கத்திரிக்காயும் அதில் போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள், இப்போ நான் அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்ததா கல் உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பாவக்காய் கசப்பான காய், அதனால உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா கசப்பு ரொம்ப தெரியும். தக்காளி போட்டிருக்கிறதுனால டேஸ்டாகவே இருக்கும். இப்போ உப்பும் மஞ்சள் தூளையும் நம்ம அதில் போட்டுட்டு அதை லேசாக ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அதை வேக வைக்கணும். ரொம்ப பெருசாக வைக்கணும், மீடியமாக வச்சிங்கன்னா போதும். அந்த ஆவிலேயே பாவக்காய் இதெல்லாம் நல்லா வெந்துடும். பாவக்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது, இருந்தாலும் நல்ல ஆவி பட்டுதுன்னா நல்லா வெந்துடும். இல்லைன்னா குக்கரில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மீட்டைம் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 3 அல்லது 4 வரமிளகாய், கொஞ்சமா தனியா, சீரகம் இதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதனோட நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பனில் கொதிக்க விடுங்க. ஏற்கனவே பாவக்காய் தக்காளிலாம் வெந்துருச்சு. இந்த அரைச்சி வச்சிருக்கிற நம்ம தேங்காய், இந்த காரம்லாம் அதனுடைய சமமாக மிக்ஸ் ஆகணும். அதனால தான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போகிறோம். இந்த பாவக்காய் பிட்லாய் கூட்டு ரெடி. சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்லாம் பாவக்காய் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, பாவக்காய் சுகர் பேஷண்ட் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டொமக் சம்மந்தமான இதெல்லாம் இருக்கிறவங்க, ப்ராப்ளம் இருக்கவங்க பாவக்காய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லது. பூச்சி பாக்டீரியாலாம் இருந்தால் கூட, வயிற்றுல இருந்தால் கூட அழிச்சிடும். பாவக்காய் இந்த மாதிரி டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசியாக இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டணும். இதே மாதிரி நீங்களும் செய்தீங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக வெறும் ஒயிட் ரைஸ்லேயே போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிடலாம். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ இல்லைன்னா வேறு காரக்கறியோ இருந்ததுன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வேற ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். இது பிஎஸ்என் கிச்சன்.